வயநாடு முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவால் மண்ணுக்குள் புதைந்த உடல்களை கண்டறிய டெல்லியில் இருந்து நவீன ட்ரோன் கொண்டு வரப்பட உள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். வயநாடு நிலச்சரிவுல பலி எண்ணிக்கை 300 கடந்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மீட்பு குழுவினர் உடல்களை கண்டறியக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இன்று 4வது நாளான இந்த மீட்பு பணி தொடங்கக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளில் பிரிந்ததா, குறிப்பாக 6 பகுதிகளாக பிரிந்து இந்த தேடுதல் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த சாலியாற்றின் கரையோரமாக அட்டமலை, ஆரன்மாலா பகுதிகளில் ஒரு குழுவினரும், முண்டக்கையில் ஒரு குழுவினரும், குஞ்சரி மட்டம் பகுதியில் ஒரு குழுவினரும், வெள்ளர்மலை சாலையில் ஒரு குழுவினரும், அந்த வெள்ளர்மலை பள்ளி ஒன்று மண்ணுக்கு அடியில் புதைந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் ஒரு குழுவினரும், அதே போன்று சாலியாற்றுக்கு கீழே நிலாம்பூர் வரையிலான ஒரு குழுவினரும் என 6 குழுக்கள் தனித்தனியாக பிரிந்து அதில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், கடலோர காவல் படை, கடற்படை போன்ற இந்த பல்வேறு குழுவினர்களும் தன்னார்வலர்களும் உள்ளூர்வாசிகளும் இந்த குழுவிலே இருப்பார்கள் எனவும், ஆற்றின் கரையோரம் மட்டுமல்லாமல் ஆற்றினுடைய பல்வேறு பகுதிகளில் அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலும் சடலங்கள் அடித்துச் செல்லப்பட்டு புதைந்திருக்கலாம் என்பதனால் அந்த பகுதியெல்லாம் தேடுதல் நடத்துவதற்காக இந்த 6 குழுவினர் தனித்தனியாக பிரித்து அனுப்பப்படுகிறார்கள். அதே போல உள்ளூர் காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய போலீசாரும் அந்த பகுதியைச் சேர்ந்த நீச்சல் தெரிந்த உள்ளூர்வாசிகளையும் நீச்சல் தெரிந்த வல்லுநர்களையும் அழைத்து சென்று தேடுதல் பணிகளில் ஈடுபடுவார்கள் எனவும், ஹெலிகாப்டர் மூலமாகவும் இந்த சாலியாற்று கரையோரமாக 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த தேடுதல் பணி நடத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் மண்ணுக்குள் புதையுண்ட சடலங்களை கண்டறிவதற்காக டெல்லியில் இருந்து அதிநவீன ட்ரோன் மற்றும் ரேடார் கருவிகள், ட்ரோனுடன் இணைக்கப்பட்ட ஒரு ரேடார் கருவி இதற்கு முன்பு நிலச்சரிவுகளில் இது போன்ற சடலங்களை, மண்ணுக்கடியில் இருந்த சடலங்களை கண்டறிவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அதிநவீன கருவி நாளை டெல்லியில் இருந்து கொண்டு வரப்படுகிறது என்றும், அதை வைத்து தேடுதல் பணி நாளை முதல் தொடங்க இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில ராணுவம் அமைத்த இந்த அந்த இரும்பு பாலம், பெய்லி பாலம் என்று சொல்வார்கள், அந்த பால பணி நேற்று மாலையுடன் முடிவடைந்து நேற்று முதல் வாகனங்கள் எல்லாமே முண்டக்கை பகுதிக்கு, அதாவது மீட்புக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வாகனங்கள் எல்லாம் முண்டக்கல் பகுதிக்கு சென்றிருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தற்போது முண்டக்கை பகுதியில் நிறுத்தப்பட்டு இன்று காலை முதல் முழுவீச்சில் மீட்பு பணிகள் முண்டக்கை மற்றும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய குஞ்சரி மட்டம் என்ற அந்த பகுதியில தீவிரமாக இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.